நான்சியோட ஹஸ்பண்ட் பிரெட் பிரெயின் டியூமர்னால இறந்துட்டாரு. அப்போ நான்சியோட ட்வின்ஸுக்கு 2 வயசு தான். அந்த ட்வின்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் தங்களோட அப்பா எப்படிப்பட்ட ஒரு ஆள், எதையெல்லாம் கடந்து வந்தாரு, அவர் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன, ஒரு நல்ல வாழ்க்கைனா அவரோட பதில் என்னவா இருக்கும்னு எதுவுமே தெரியல. இது எல்லாமே அவர் மூலமா தெரிஞ்சிருந்தாதான் அவங்களுக்கு வேல்யூவா இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போறது தான் லைஃப் லெட்டர். அந்த நேரத்துல லைஃப் லெட்டர் எழுதுறது ஒரு வழக்கமா இல்ல. உயில் எழுதுறது, பயோகிராஃபி எழுதுறது தான் இருந்துச்சு. இந்த லைஃப் லெட்டர்ஸோட அவசியத்தை பத்தி தான் நான்சி ஒரு டெட் டாக்ல சொல்லியிருக்காங்க. நான்சி ஒரு ஆத்தர் அண்ட் ஸ்பீக்கர். வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். நம்மளோட தாத்தா கொள்ளு தாத்தா பத்தியெல்லாம் யாராவது நல்ல விதமா பேசினா எவ்வளோ பெருமையா இருக்கும். நம்ம பாட்டி எழுதி வச்சுட்டு இல்ல சொல்லிட்டு போன ரெசிபிஸ் தெரியும் போது எப்படி ஒரு ஏக்கமா இருக்கும். நமக்கு அவங்க ஹிஸ்டரி பத்தி முழுசா தெரியல, நம்ம முன்னோர்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி சமயத்துல ஹெல்ப் பண்றது தான் இந்த லைஃப் லெட்டர். லைஃப் லெட்டர் அப்படின்னா ஒருத்தர் வாழ்க்கையில அவருக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கிற நினைவுகள், அவங்க ஃபேமிலியோட ஹிஸ்டரி, வழக்கங்கள், அவரோட கவிதைகள், ரெசிபீஸ், அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன சொல்லித் தரணும் அப்படிங்கிறத பத்தி எழுதி அவங்க பசங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு விட்டுட்டு போறது. வெறும் சொத்துக்களை பத்தி மட்டும் எழுதி வைக்கிறது உயில். ஆனா லைஃப் லெட்டர்ல உயில்ல அவங்க எடுத்த முடிவுகளுக்கு சில நேரங்கள்ல நமக்கு காரணம் தெரியும். இது உயில்ல பிரச்சனை வந்தா கூட தீர்த்துக்க யூஸ் ஆகும். உயில் எந்த சொத்து யாருக்குன்னு சொல்லும். லைஃப் லெட்டர் தன்னோட வாழ்க்கை மூலமா எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும். நாம ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செஞ்சாலும், இந்த சமூகத்துல என்னவா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கதை இருக்கு. அதை சொல்ற மாதிரியான லெட்டர் தான் லைஃப் லெட்டர். இது ஆட்டோபயோகிராஃபி மாதிரி பெருசா இல்லாம சின்னதா ஒரு 10 பேஜுக்கு இருந்தா கூட போதும். ஆட்டோபயோகிராஃபில நம்மளோட நினைவுகள் எல்லாத்தையும் எழுதுவோம். ஆனா லைஃப் லெட்டர்ல நமக்கு முக்கியமானதா இருக்கிறத மட்டும் எழுதுவோம். இது பல நேரங்கள்ல நமக்கே நாம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு நமக்கு காட்டும். நாம எடுத்த முடிவுகள் அந்த நேரத்துல கரெக்டு தான்னு நாமே அதை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு வழியா இருக்கும். எல்லாம் சரி, ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கும் நான்சி ஒரு வழி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இதில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. இது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு 2 பேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் நாம கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹாபி என்ன, நம்ம பேஷன் என்னன்னு கூட எழுதலாம். அதுவும் நம்ம ஸ்டோரி தானே. பர்ஃபெக்டா இருக்கணும்னு இல்லை, புரியுற மாதிரி இருந்தாலே போதும். கண்டிப்பா லைஃப் மாறிக்கிட்டே தான் இருக்கும். லைஃப் லெட்டரையும் அப்பப்போ நாம கொஞ்சம் மாத்தினாலே போதும். நீங்க உங்க லைஃப் லெட்டரை எழுதலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.